முர்கிஸ் கிச்சனில் சுரக்காய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு கடலக்கொட்டை எடுத்து நல்லா பொன்னிறமாக வறுத்து ஒரு 10 பல்லு பூண்டு சேர்த்து நல்லா கொரன்னு அரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கோங்க. இப்போ சுரக்காவை சேர்த்து ஒரு 5 நிமிஷம் அப்படி வேக வச்சுக்கோங்க. எப்பயுமே சுரக்கால உப்பு ஒட்டாது, அதனால் இப்போ உப்பு சேர்த்துக்காதீங்க. ஒரு அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 2 டீஸ்பூன் நாங்கள் வீட்டில் பண்ண சாம்பார் பொடி சேர்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா மூடி வச்சுட்டு இப்போ உப்பு சேர்த்துக்கோங்க. கடைசியில் சேர்த்து திருப்பி மூடி ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் வேக வச்சுட்டு நம்ம அரைச்சி வச்ச பொடியை அதில் சேர்த்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ணிங்கன்னா சுரக்காய் குழம்பு ரெடி.